ஹாய் வெல்கம் டு ஹாப்பி பிரின்சஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதான் என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷான நான் தான். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு மைதா மாவு, உப்பு, சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இருந்தால் ஒரு பிஞ்சை சேர்த்துட்டு தண்ணி தெளித்து மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு 1 to 2 hours தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிங்கன்னா 2 hours கழித்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இந்த டெக்ஸ்சரில் இருக்கும். அந்த மாவை குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து வச்சு நம்ம நான் ஷேப்புக்கு ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டர் கூட கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸை தடவிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு தோசை தவாவில் கொஞ்சம் பட்டர் தடவி எடுத்தீங்கன்னா நம்மளோட பட்டர் நான் ரெடி. ஸோ இப்போ நம்ம பட்டரை தவாவில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நானை தோசை கடாயில் போட்டுக்கலாம். இப்போது பட்டரை தடவிக்கலாம். இப்போ இன்னொரு செட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா இந்த மாவை இப்படி ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் இப்போ கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் நல்லா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். கூடவே இதில் கொஞ்சம் எள்ளை தூவிக்கலாம். ரொம்ப சேர்க்காதீங்க, ஜஸ்ட் லைட்டாக சேர்த்துக்கோங்க. நம்ம துருவி வச்சுருக்க கார்லிக்கை சேர்த்துக்கலாம். இப்போ கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களோட கார்லிக் நான் ரெடி. இதே மாதிரி இன்னொரு டோ எடுத்துக்கோங்க. ஸோ இதை ரோல் பண்ணி பட்டர் தடவுனீங்கன்னா பிளைன் பட்டர் நான் ரெடி. இப்போ நம்ம நான் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கார்லிக் நானை தவாவில் போட்டாச்சு. ஸோ இதை டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட கார்லிக் நான் ரெடி. இப்போ நம்மளோட பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. வித் பன்னீர் பட்டர் மசாலா சர்வ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.